நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எலுமிச்சை மரத்துலேருந்து எலுமிச்சம்பழம் பறித்து ஊறுகாய் போட போகிறோம். வாங்க அதுக்கு எலுமிச்சம்பழத்தை பறிச்சுக்கிருவோம். நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 பழம் தேவைப்படுதுங்க. அதளவுக்கு பறிச்சுக்கிருவோங்க. எப்பயுமே நம்ம எலுமிச்சை மரத்தில் அதிகமாக தேங்க காய் பிடிக்கும். ஆனால் இந்த டைம் வந்து கம்மியாகத்தையும் காய் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு பழமாக எடுத்துக்கிருவோங்க. ஒரு 15 பழத்துக்கு. நானும் என் மகனை கிணத்துக்கிட்ட தேங்க தண்ணி மோந்து எலுமிச்சை மரத்தை அலசுறதுக்காக போகிறோம். என் மகன் இந்த கிணத்துல தேங்க மீன் பிடிச்சி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோவுக்கு நான் லிங்க் தர்றேங்க. நீங்கள் பார்க்கலாம். நல்லாயிருக்கும் வீடியோ. தண்ணி மோந்துட்டு வந்துட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை நம்ம கழுவிக்கிடுவோம். எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவியாச்சு. இனி நம்ம அடுப்புக்கிட்ட போய் ஊறுகாய் போட ரெடி பண்ணுவோங்க. கழுவி வச்ச எலுமிச்சம்பழத்தை இப்போ தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோங்க. அடுப்பு நல்லா எரியட்டங்க. இனிமேல் சட்டியை தூக்கி வச்சுக்கிடுவோம். நல்லா தண்ணி கொதித்து வேகட்டங்க. வெந்து கலர் மாறட்டும். நம்ம வெள்ளைப்பூடை உரித்து தட்டிக்கிடுவோம். வெள்ளைப்பூடை உரிப்போங்க. வெள்ளைப்பூடை நல்லா தட்ட வேணாம். 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். வெள்ளைப்பூடை இந்த மாதிரி தட்டுனா போதுங்க. இந்த அளவு போதும். பழம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு பழமாக எடுத்து வைக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஆறணுங்க. பழம் ஆறுனாத்தே நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சூடாக இருக்குங்க. வாங்க இப்போ எலுமிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கிடுவோங்க. குட்டி குட்டியாக நறுக்குனாத்தே மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்றப்ப அந்த இது ஃபுல்லாக உள்ளே இறங்கும். நல்லா ஊறுகாய் கெட்டு போகாமல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நறுக்கிட்டேங்க. சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஊறுகாய்க்கு 100 நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். அந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். நல்லா எண்ணெய் சூடாகட்டோங்க. சூடாயிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு அதிகமாகத்தையும் போடணும் ஊறுகாய்க்கு. தட்டி வச்ச வெள்ளைப்பூடை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ பெருங்காயப்பொடியோ வெந்தயப்பொடியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ வேக வச்ச எலுமிச்சங்காயை உள்ளே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோங்க. இந்த ஊறுகாய் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஊறுகாங்க. அவசரத்துக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக தேங்க போடணும். அப்போதான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விடுவோங்க. இப்போ மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டிருக்குங்க. போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வதங்கி வெல்லத்தை நல்லா இடித்து இப்போ உள்ளே சேர்த்துக்கிடலாங்க. இந்த வெல்லம் போடுறதுனால நம்ம எலுமிச்சம் ஊறுகாய் வந்து கசப்புத்தன்மையே இருக்காது. ஏன்னா நம்ம உடனே பறித்து உடனே ஊறுகாய் போடுறோம். அதனால் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கத்தையும் செய்யும். அதனால தாங்க இந்த வெல்லம் சேர்க்குறது. இப்போ வெல்லத்தை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கட்டங்க. கொஞ்சம் நேரம் வெல்லம் கரையட்டும். இப்போ கரைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா வந்துருச்சு ஊறுகாய். அழகாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.